கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 23:1. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒரு மேய்ப்பராக நிர்ணயித்தால் நம்ம ஒருபொழுதும் தாழ்ச்சி அடைவதில்லை. இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த வசனம் தெரியும். ஒரு ரெக்கார்டு சொல்லுது, உலகத்தில் உள்ள எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் எந்த தேசமாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஆரம்ப நாட்களில் அவர்களுடைய வேதாகமத்தினுடைய ஆரம்ப நாட்களில் அவர்கள் அதை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது பெற்றோர்கள் அவர்கள் படிக்கிறதுக்கு முன்பதாகவே, அவர்கள் அந்த கெப்பாசிட்டியை அறிகிறதுக்கு முன்பதாகவே சொல்லி கொடுக்குற வசனங்கள் இந்த கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற வசனம். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரிகிறவல்ல ஆண்டவர் இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிச்சதுக்கு காரணம், இதற்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தரை மேய்ப்பராக ஏற்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒருபொழுதும் தாழ்ச்சி அடைவதே இல்லை. இதுதான் ரகசியம். இன்னைக்கு நமக்கு தாழ்வு வந்தவுடன், போராட்டம் வந்தவுடன் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம தாழ்ச்சி அடைந்துட்டோம், நம்ம நிந்திக்கப்பட்டுட்டோம், என்னுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டம் வந்து விட்டது, அந்த போராட்டம் வந்து விட்டது, அப்போ நம்ம தாழ்ச்சி அடைந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. தேவ ஜனங்களே, ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், தேவ ஜனங்கள் ஒருபொழுதும் தாழ்ச்சி அடைவதே இல்லை. இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆண்டவர் சொன்னார். அந்த உபத்திரம் வரும்பொழுது நம்ம தாழ்ந்து விட்டோம் என்று நினைக்காதீர்கள். நிந்தனைகள் வரும்பொழுது தாழ்ந்து விட்டீர்கள் என்று நினைக்காதீர்கள். நிந்தனைகள், போராட்டங்கள் தான் கிரயம். ஆவிக்குரிய உலகத்தில் நீங்கள் கிரயம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இயேசுவானவர் ரத்தம் சிந்தினதுனால தான், போராட்டங்களை தாங்கினதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதே போல் நாம் எல்லாரும் சிலுவை சுமக்கிறோமே தவிர நாம் யாரும் தாழ்ச்சி அடையவில்லை. முதலாவது, கர்த்தர் உங்களை தாழ்ச்சி அடைய விடவே மாட்டார். இதுதான் உண்மை. நீங்கள் ஒரு போராட்டத்தில் இருக்கிறீங்கன்னா அந்த போராட்டம் உங்களை தாழ்ச்சி அடைய வைத்து விட்டது என்று நினைக்காதீர்கள். காரணம், நீங்கள் தாழ்ச்சி அடையவில்லை. நீங்கள் கர்த்தரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், சிலுவை சுமந்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு உயர்வு உண்டு. தாவீதால இதை எப்படி சொல்ல முடிஞ்சுன்னா, தேவ ஜனமே, தாவீதுடைய அனுபவம், ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்ந்திருந்தது. அதனால் கண்ணை மூடி ஆண்டவரை நம்பினார். யோசித்து பாருங்கள், விசுவாசத்தில் நம்ம உயர்ந்து வந்துட்டோம்னா தாவீதை போல் நம்மளால் சொல்ல முடியும். சிங்கங்கள் வந்தது, கரடி வந்தது, கோலியாத்து வந்தான், ராஜ்யத்தில் எத்தனையோ யுத்தங்கள் வந்தது, அவர் ராஜாவாக மாறின பிறகு எவ்வளோ போராட்டங்கள், எல்லாத்தையுமே அவர் ஜெயித்து வந்தது. காரணம், தாவீதுக்கு பின்னாடி இருந்த அந்த பரம மேய்ப்பராகிய தேவன் கூட இருந்ததுனால அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து வெளியே வந்தார். அவர் தாழ்ச்சி அடையவே இல்லை. அவர் சொன்ன மாதிரி அந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக இருந்தது. இன்னைக்கு நீங்கள் அந்த உயரத்துக்கு எழும்பணும். நீங்கள் தாழ்ச்சி அடைகிறதுக்கு காரணம் உங்கள் மாம்ச சிந்தனை உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய மாம்சம் சொல்லும், ஒரு போராட்டம் வந்தோன்னு சொல்லும், நீ தாழ்ச்சி அடைந்துட்ட, நீ துன்பத்தில் போயிட்ட, நீ நெருக்கப்படுற. நீங்கள் சொல்ல வேண்டும், உண்மைதான் மாம்சமே, நீ சொல்கிறது உண்மைதான், பிசாசே நீ சொல்கிறது உண்மைதான், ஆனாலும் நான் தாழ்ச்சி அடையவில்லை. எனக்கு உபத்திரம் வந்திருக்கிறது உண்மைதான், எனக்கு போராட்டம் வந்திருக்கிறது உண்மைதான், பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல உண்மைதான், வீட்டு வாடகை கட்ட முடியல உண்மைதான், மருந்து வாங்க பணம் இல்லை உண்மைதான், ஆனாலும் நான் தாழ்ச்சி அடையவில்லை. என் கர்த்தர் ஒரு திட்டத்தோடு என்னை இந்த பாடுகளில் கடந்து செல்ல வைக்கிறாரே தவிர அவர் ஒரு ஏழையான ஆண்டவர் அல்ல. அவர் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். தேவஜனமே, ஒரு ராஜா சொன்னார், அவருடைய மகனுடைய காலில் ஒரு தீக்குச்சி பட்டுட்டு, அவங்க மகன் தீக்குச்சை வச்சு விளாண்டு கொண்டு இருந்திருக்கான். அப்போ அந்த தீக்குச்சியில் உள்ள தீ அந்த மகனுடைய காலில் பட்டுட்டு எல்லாரும் சொன்னாங்க, மகாராஜா, உங்கள் மகன் தீக்குச்சை வச்சு விளாடுறானே, அந்த தீயை வச்சு விளாடுறானே, அதை நாங்கள் தடுக்கட்டுமான்னு கேட்டார். உடனே அந்த ராஜா சொன்னார், தடுக்க வேண்டாம், நீங்கள் தடுத்தீங்கன்னா அதனுடைய அபாயம் என்ன என்று என் மகனுக்கு தெரியாது, அவன் அதை எடுத்து அனுபவிக்கட்டும் என்று சொன்னார். அவன் என்ன செய்தான், அதை எடுத்து காலில் போட்டுட்டான். போட்ட உடனே அது சுட்டு விட்டது. சுட்ட உடனே என்ன செஞ்சான், ஓடி போய் அந்த தீயை விட்டு விலகி ஓடினான். அதற்கு பிற்பாடு அவன் தீக்கிட்ட வரவே இல்லை. தேவ ஜனமே, நம்ம ஆண்டவர் அப்படிதான். சில உபத்திரவங்களை நமக்கு அனுமதிக்கிறார். அப்போதான் நம்ம கர்த்தரை தேடுவோம். அப்போதான் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தினுடைய கொடூரம் என்ன? ஒரு பாவம் செஞ்சு அதனுடைய விளைவை நம்ம அனுபவிக்கும் பொழுது தான் திரும்பி அந்த சைடு போகக்கூடாது அப்படி நமக்கு உணர்வு உண்டாகிறது. அப்போது அந்த ராஜா தீர்மானம் எடுத்தார், என் பிள்ளை வலியை தாங்கி வளரட்டும், வலினா என்னன்னு தெரியட்டும். இதே போல் தேவ ஜனமே, பாடுனா என்ன? இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு. அந்த பாடுகள் உயர்வை தருகிறது. லாசருவை பாருங்கள், எவ்வளோ உபத்திரவத்தில் இருந்தார். அதனால் அவர் பரலோகத்தை மிஸ் பண்ணாரா? பரலோகம் கிடைக்காமல் போனதா? அப்போ ஒரு தேவ பிள்ளையாக இருந்து உபத்திரவப்பட முடியும்.
உபத்திரவப்பட்டாலும் நீங்கள் தாழ்ச்சி அடையவில்லை. அதுக்கு ஏற்றதை கர்த்தர் செய்வார். இந்த உலகத்தில் லாசருக்கு ஒன்றுமே செய்யப்படலை. ஆனால் பரலோகத்தில் யாருமே ஆபிரகாம் மடியில் இளைப்பார்னதாக சரித்திரம் சொல்லப்படவில்லை. இந்த ஒரு மனிதன் தான் ஆபிரகாமின் மடியில் இளைப்பார்னான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா பூமியில் சரி கட்டப்படலை, சில நன்மைகள் கிடைக்கலனா பரலோகத்தில் பெரிய நபராக இருப்போம். பரலோகத்தில் தான் நித்தியமாக வாழ போகிறோம். அதனால் ஒரு 30 வருஷம் 50 வருஷம் வாழ்க்கைக்காக நம்ம போட்டு போராடி நித்திய ஜீவனில் போய் கஷ்டப்பட்டுறக்கூடாது, நித்திய நரகத்தில் மாட்டிடக்கூடாது. இது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை. அதனால் தேவச்சனங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஒருபொழுதும் தாழ்ச்சி அடைவதில்லை. நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு போராட்டம் உயரம் கொண்டு வரும். ஒவ்வொரு போராட்டம், ஒவ்வொரு தேர்வு, ஒவ்வொரு பரீட்சை, ஒவ்வொரு டெஸ்ட்டு, ஒவ்வொரு பரீட்சையும் பாஸ் ஆகுங்கள், நீங்கள் முன்னேறி போய்கொண்டே இருப்பீர்கள். இன்றைக்கி நிறைய பேர் ஃபெயிலாகி அதே 10ஆம் கிளாஸில் கிடக்கிறது போல் ஃபெயிலாகி கடந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு எக்ஸாம்னு சொல்கிறது ஒரே ஒரு வருஷத்தில் வரக்கூடியது. ஒவ்வொரு போராட்டமும் 1 வருஷமோ 2 வருஷமும் உள்ளது. அதை 30 வருஷமும் 20 வருஷமும் மாற்றுகிறது நம்மளுடைய கீழ்ப்படியாமை. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்வீங்க, நான் கீழ்ப்படிவேன், என் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் கீழ்ப்படுகிற ஆடாயிருப்பேன். இந்த ஆடுகளுடைய கெட்ட புத்தியை கீழ்ப்படியாது, அங்கங்கே போவோம், அடுத்தவங்களுடைய வயலில் வாய் வைக்கும். ஆனால் மேய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஆடு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சொல்லுங்கள், நான் தாழ்ச்சி அடைய போகிறதில்ல, நான் என் அப்பாவுக்கு கீழ்ப்படிவேன், என் மேய்ப்பருக்கு கீழ்ப்படிவேன், அவர் என்னை தோளின் மேல் சுமப்பார், என்னை நடத்துவார், எனக்கு உள்ளதை தருவார் என்று சொல்லி பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில் யாரெல்லாம் அந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பேருக்குள்ளாடியும் இந்த வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் ஆண்டவரை செயல்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆவியானவர் உங்கள் ஜனங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருங்க, பாதுகாப்பின் மதிலாக இருங்க. ஆண்டவரே, ஆபிரகாமோடு இருந்தது போல, ஈசாக்கோடு இருந்தது போல, யாக்கோபோடு இருந்தது போல, யோசேப்போடு இருந்தது போல, தானியலோடு இருந்தது போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு இருந்தது போல, எஸ்தரோடு இருந்தது போல, பவுலோடு இருந்தது போல, சீலாவோடு இருந்தது போல எங்கள் ஜனங்களோடு இருங்க. எல்லாரும் சொல்லுவோமா, என்னோடு இருங்க ஆண்டவரே, பவுலின் தேவனே என்னோடு இருங்க, என்னோடு வாருங்க, நான் போகிற இடமெல்லாம் வாருங்க, நான் செய்கிற காரியத்தை எல்லாம் ஆசீர்வதிங்க, நீர் கரம் நீட்டி ஆசீர்வதிங்க, எல்லா தடைகளையும் உடைத்து போடுங்க. எங்களை விரோதிக்கிற ஆவிகள், எங்களுக்கு விரோதமாக இருக்கிற சர்ப்பத்தின் வல்லமைகள், எல்லா இருளின் வல்லமைகளை ஜெயித்து எழும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் சொல்ல நாங்கள் கேட்க, அதை கேட்டு ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்து உங்கள் சித்தத்தை நிறைவேற்ற நல்ல மேய்ப்பர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொரு காரியங்களையும் செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே, இல்லை கஷ்டத்தில் கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்ல தோழனாக நீர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்று இரவும் நமக்கு அருமையான ஒரு விடுதலை ஜெபம் உண்டு. தேவச்சனங்கள் இணைந்து கொள்ளுங்கள். 9 மணி அளவில் நம்ம ப்ரேயர் டைம் சேனலில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. இது வரைக்கும் நம்ம ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் சேனலில் சேரலைன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்கில் இணைந்து கொள்ளுங்கள். அந்த குரூப்பில் இணைந்து கொண்டால் எல்லா லிங்க்கும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். காட் பிளஸ் யூ.